ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இருந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். நிறைய கேள்விகள் இருக்குது, அப்படியே பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். ஒரு சில கேள்விகள் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்கால் நம்மளுடைய சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் Q&A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டைட்டில் தம்ப்நெயில்ல வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் தான் சொல்ல முடியும். பட் வீடியோக்குள்ளே என்றைக்குமே கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பாருங்கள். அண்ட் த வாய்ஸ் ஆஃப் நித்திலன் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து ஆன்மா, ஆன்ம முன்னேற்றம், அதற்கப்புறம் நம்ம வந்து நிறைய இந்த முக்தி பேர் அதை பற்றியெல்லாம் சந்தேகம் இருக்குது. ஸோ அவர்கள் எல்லாருமே வந்து யோக வாசிஷ்டம்ங்கிற அந்த பிளேலிஸ்ட்டு, ரமண மகரிஷிங்கிற பிளேலிஸ்ட் பாருங்கள். பின்ன ஒரு சில சித்த பெருமக்கள் சம்மந்தமான விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சித்தர்கள்ங்கிற பிளேலிஸ்ட் பாருங்கள். பின்ன நிறைய ஆன்மீகவாதிகள், சித்தர்கள் அற்று மற்ற இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பற்றினா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பாருங்கள். ஜென்ரலான டாபிக்ஸ் எல்லாமே ஜென்ரல்ங்கிற பிளேலிஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே ப்ராப்பராக வகுத்து வச்சிருக்கு. ஸோ சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டுங்கிறதுக்குள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போய் ஒரு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளில் எண்ணற்ற காணொளிகள் அப்படிங்கிறது இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் தட்டி விட்ருங்க. பின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு வந்து பொருளாதார அளவில் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ இது 2யும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாட்காஸ்ட்க்கு யாராவது கெஸ்ட் தெரிஞ்சதுனாலும் எனக்கு தெரிவிப்படுத்துங்க. என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபைன். முதல் கேள்வி நிரஞ்சன் கண்ணன் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், வேறு பிளானட்ஸ்லேருந்து நம்மளுடைய அந்த தியோபா ப்ராஃபஸின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் பிளானட்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதிலிருந்து வந்து அவர் கேள்வி கேட்குறார். மற்ற பிளானெட்லேருந்து தான் வேற ஒரு கிரகத்திலிருந்து தான் பூமிக்கு மனிதர்கள் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் கூட மனிதனுடைய அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது எப்படி மேட்ச் ஆகுது, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு புத்தகத்தினுடைய பின் பகுதியில் அது வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது என்ன அண்ட் லாஜிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்துட்டாங்க. இன்னும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நீங்கள் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்பீங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இங்கே பூமியில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் அவங்க சாப்பிடும் பொழுது, இந்த பூமியும் இந்த கிரகமும் இங்கே இருக்கக்கூடிய உணவு பண்டங்களுக்கு ஏற்றாற் போல இவர்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். ஸோ பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஓரிரு நாளில் நடக்கிறது இல்லை அப்படின்னாலுமே, இந்த சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லேருந்து பல லட்சம் ஆண்டுகள் வந்து நம்ம தள்ளி தான் இன்றைக்கி நாம் இங்கே இருக்கோம். ஸோ மரபணு மாற்றம் அப்படிங்கிறது எளிமையாகவே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பூலா ஆன்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பிறப்பு, இறப்பு அப்படிங்கிறது வந்து கர்மத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னு வந்து நம்ம இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, எந்த விதமான கர்ம அடிப்படையில் இல்லாமல் அவர்களே ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இல்லைங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்மம்னா என்ன? செயல், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு பூதாகரமான தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை மாதிரி ஆயிப்போச்சு. கர்மம்னா செயல், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு செயல் செஞ்சோம்னா அதற்கு உண்டான வினை ஏற்படும், இவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பிறப்பு அப்படிங்கிறது வந்து ஆன்மூலக பதிவுகள் ஆகட்டும், இல்லை நம்ம யோக வாசிஷ்டம் போல் இருக்கக்கூடிய பதிவுகள் ஆகட்டும், இதெல்லாம் என்ன நமக்கு தெரியுது? நம்மளுடைய பிறப்பை நாமே தீர்மானித்துக்கிட்டு வருகிறோம் அப்படிங்கிறது தானே. இப்போது செய்த செயலுக்கு உண்டான ஒரு வினை நம்ம அனுபவிக்கணும். இப்போது ஒரு முந்தைய பிறப்பிலிருந்து அடுத்த பிறப்புக்கு வரும்பொழுது, முந்தைய பிறப்பினுடைய ஞாபகங்கள்னால தான் அடுத்த பிறப்பு எடுக்கிறோம். அதற்கு பேர் என்ன? கன்மம்னு பேர். சரிங்களா? தமிழ்ல அதற்கு பேர் என்ன? கன்மம்னு பேர். அப்போ இந்த செயல் செய்வதற்காக அந்த ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகத்தை பூர்த்தி செய்வதற்காக நான் இங்க வர்றேன். செய்த செயலுக்கு ஒரு வினை இன்னும் அனுபவிக்கல. அந்த வினையை தீர்த்துக் கொள்வதற்காக இங்க வர்றேன். இவ்வளோதான். இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இவர்கள் வந்து இவர்களுடைய வாழ்வுல ஒரு சில விஷயங்களுக்காகவே இவங்களே முடிவு பண்ணிட்டு பிறந்தாங்க. இதற்கு கர்ம வினையெல்லாம் இது இல்ல அப்படின்னு சொன்னா, ஆமா. இவர்கள் இதுபோல் இருக்கக்கூடிய உணர்வுகளை அனுபவிப்பதற்காக தான் இங்க பிறந்திருக்காங்க. தட் டசன்ட் மீன் முந்தைய பிறப்புல செஞ்சதனுடைய ஒரு கர்மத்தினுடைய வினையை இவர்கள் அனுபவிக்காம போறதுங்கிறது கிடையாது. அது அப்பப்போ வந்து ஒரு 4 போட்டுட்டு போகும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, எல்லா மனிதர்களும் சொல்லப்போனா, எல்லா உயிர்களும் தன்னுடைய தேவைக்கு ஏற்றாற் போல, தன்னுடைய தேவைக்கு கால சூழல், மனிதர்கள் எல்லாத்தையும் முடிவு செஞ்சுட்டு அந்த அந்த ஆன்மாவே தான் இங்க வருது. இதற்கு கர்மம்ங்கிற ஒரு 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 செயல் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ முன் செய்த வினை என்னதான் நீங்க முடிவு பண்ணிட்டு வந்தீங்கனாலுமே, அந்த முடிவுக்குள்ள அது பூந்து வேலைய செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதிலிருந்து தப்பிக்கலாம்
முடியவே முடியாது. அதானே சொன்னோம். அது வந்து விட்ட அம்பு போல. அது ஓடி போயெல்லாம் புடிக்க முடியாது. நம்ம ஒண்ணும் ஹீரோ கிடையாது. இல்லையா? ஸோ விட்ட அம்பு விட்டது தான். முடிவு பண்ணிட்டு வரோம். வரும்பொழுது வந்த கேட்டகரிக்குள்ள நாம் செஞ்சதுக்கு உண்டான வினை என்னமோ இருக்கோ, அத அனுபவிக்க தான் போறோம். சரிங்களா? அதனால அது ஒண்ணும் குழப்பிக்கலாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? புத்தகத்தோடவே அந்த ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா, அது அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே மனத கொஞ்சம் இலகுவா வச்சு, "அப்ப இப்படி இருக்குமா? அந்த மாரி இருக்குமா? இது இந்த மாரி வச்சா என்ன ஆகும்?" இது நாமளே கேள்வி கேட்டு, நாமளே பதில் சொல்ல சொல்ல, இது இது இந்த இந்த அந்த ஒரு எளிமைத்தன்மை நம்மளுடைய மனதில ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. என்எஸ்எம் ஜெயா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சஹஸ்ரார சக்கரத்த வந்து அத அத ஒருத்தங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலையில இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? ஸோ இவங்க என்னன்னா, அதற்கப்புறம் என்ன? ஆனந்த நிலை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு. இது சஹஸ்ரார சக்கரம்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் வந்து உடலோட சொல்லக்கூடியது. ஒரு ஒரு சக்கரங்களுக்கும் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு இந்த பூலோக சம்பந்தமான வினை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப சஹஸ்ராரம் அப்படிங்கிறது எட்டும்பொழுது நமக்கு அந்த ஆன்ம முன்னேற்றம், அந்த ஆன்மா பத்தின அந்த அறிவு அப்படிங்கிறது அப்பவும் வந்திருக்காது. அந்த அதனுடைய புரிதல், அந்த ஆனந்தமான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதே இடம் தான் நம்மளுடைய ஆணவ மலம்ங்கிறது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அதுதான். அப்ப ஆணவ மலத்த உடாத வரைக்கும் அந்த சக்கரம் முழுசும் வேலை செய்யவே செய்யாது. ஆணவ மலத்த உட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த உடம்பே அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையே படாது. அதுக்கப்புறம் சகசிராரம் என்ன, மூலாதாரம் என்ன, எல்லா தாரமும் ஒண்ணே தான். சரிங்களா? ஸோ, அதனால இதெல்லாம் உடலோடு இருக்கக்கூடியது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்கள் வந்து தூய்மையாக அப்படின்னா என்ன? தூய்மையாகிறதுன்னா என்ன? ஏதாவது வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவுறதா? இல்ல. தூய்மையாகுதுன்னா, அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உலக பற்று, நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. உணர்வுகள் தான் பற்று. வேற ஒண்ணும் இல்ல. இந்த உணர்வுகள் ஒரு ஒரு சக்கரங்களோடு பொருந்தி இருக்கக்கூடியது. இந்த உணர்வுகள் எதனால வேலை செஞ்சுட்டே இருக்குன்னா, எனக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேவை அப்படிங்கிறது எத பொறுத்து இருக்கு? நான் என்ற அகம்பாவத்தினால இருக்கு. எனக்கு அது வேணும். இது என்னோடது. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நானோட தான் பொருந்தி இருக்கு. அது ஒரு ஒரு சக்கரங்களுக்கு சம்பந்தமான அந்த உணர்வுகள் மீது இருக்கக்கூடிய பற்று நீங்க அந்தந்த சக்கரம் முழுமையாக மலர்ந்திருக்குங்கிறது தான் காரணம். கடைசியாக அந்த நான் என்ற அகம்பாவத்தை விடும்பொழுது, எல்லா 6ம் மலர்ந்து 7வது மலரும் பொழுது அந்த அகம்பாவத்த விட்டோம்னா, இந்த உடல விட்டுட்டு வெளிய வந்துரும். சரிங்களா? அதுதான் வந்து அந்த சமாதி கொண்ட நிலையில, அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளிய வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அப்ப நான் வந்து என்னுடைய சூக்கும உடல் எடுத்து நானே என்னையவே பார்த்தனே, அப்ப நான் வந்து என்னோட 7 சக்கரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? அது வந்து இன்டென்ஷனலா நம்ம ஒரு பண்ணணும். நாம வந்து வெளி உடல் பயணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டா தாராளமா பண்ண முடியும். முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. அதற்கும் முக்தி ஞானத்திற்கும் அவசியம் சம்மந்தம் இல்ல. ஸோ, அதனால இந்த 7 சக்கரங்களும் இந்த பூலோகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த உடல் சம்பந்தமான உணர்வுகளோடது. அத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, உடல் விட்டு இந்த அந்த அந்த ஒரு தெளிந்த மனோநிலையில அந்த ஆன்மா வந்து இறையோடு ஒன்றர கலக்கும். அதற்கப்புறம் உடம்பெல்லாம் அதுக்கு வந்து எந்த முக்கியம் இதுவும் கிடையாது. ஸோ, அதனால எல்லாருக்கும் 7 சக்கரமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேலை செய்யறதுனால தான் உடம்பு அசையுது. நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்கங்கிறதே இருக்கு. இல்லைங்களா? நீங்க கமெண்ட் போடுவீங்க. பின்ன நான் அத படிப்பேன். அப்புறம் நான் இன்னொரு நாள் அடுத்த வாரம் பதில் சொல்லுவேன். அப்படி எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் 7மே வேலை செய்யும். செய்யக்கூடிய விகிதாச்சாரம் தான் மாறுபடும். உணர்வுகளை எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. சரிங்களா? அதனால யாருக்குமே ஏதோ ஒண்ணு பிளாக்கேஜ் இருக்கு. அது வேலை செய்யாமலாம் போகாது. ஒரு சக்கரம் வேலை செய்யலைன்னா நம்ம நோய்வாய்ப்பட்டுருவோம். ஸோ வேலை செய்யாமலாம் யாருக்குமே இருக்காது. சரி. அண்ட் ஆன்ம முன்னேற்றத்திற்கும் சக்கரங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி. ஆம். ஷ்ரைனேஷ் அப்படிதான் நெனைக்கிறேன். ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஆ ஒரு இந்த த ஒரு புக்கு லா ஆஃப் ஒன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சாப்டர் டென்சிட்டின்னு ஒரு சாப்டர் இருக்கும் போல. அதில வந்து ஆன்மா வந்து கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயரும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. ஆனா, பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ சத்தியயுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் பகவத்கீதா புக் டுக் பர்த் ஃப்ரம் சத்யயுகம் அன்டில் கலியுகம். அது சத்தியயுகத்திலேருந்து கலியுகம் வரைக்கும் பிறந்துகிட்டே இருப்போம். அப்ப அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்போ மோட்சம் அப்படிங்கிறது என்னன்னு, நீங்க வேற ஒரு சப்ஜெக்ட்டையும் குழப்பிக்கிட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல. இந்த சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் ஒரு ஆன்மா பிறந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி பிறந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் உண்டு தான். இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. இடைப்பட்ட காலத்தில வந்த ஒரே பிறப்புல முக்தி அடைஞ்சு போனவர்கள்லாம் உண்டு. ஜஸ்ட் முன்னாடி அந்த கேள்விக்கு பதில் சொன்னதே தான். இதெல்லாம் உணர்வுகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. உணர்வினுடைய முன்னேற்றம் அடைய அடைய இந்த பூலோக வாழ்வில இருக்கக்கூடிய பற்று நம்மை விட்டு நீங்க ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆன்ம முதிர்ச்சிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதான் லோவர் லெவல் சோல், ஹையர் லெவல் சோல்ன்னு சொல்றது எல்லாமே.
அந்த பற்றிலிருந்து அவர்கள் நீங்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ முழுமையாக பற்றிலிருந்து நீங்கியவர்கள், அவர்கள் முக்தி பேரை அடைந்தவர்கள், முக்தி அடைந்தவர்கள். அவர்கள் மீண்டு வாரா நெறியை சென்று சேர்ந்தவர்கள், இறைவனடி சேர்ந்தவர்கள். இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுதான். இதற்கும் யுக மாற்றத்திற்கும் சம்மந்தம் இல்ல. யுகம்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதற்குள்ளாக வந்து பல உயிர்கள் வந்து போவதும் தான் இருக்கும். நாம் அதற்காக வந்துட்டே இருப்போம்னு கிடையாது. சரிங்களா? ராகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் என்ன கேட்குறாருன்னா, அதே திருப்பி அந்த கோல்டன் பிளானட் அந்த இதில இருந்து அவர் கேட்குறாரு. மைக்கேல் சோல் வெளிய வந்ததும் அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்றத நம்ப முடியல. இவ்வளோ டெக்னாலஜி, ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்கள பார்க்க முடியலையா? ஓகே. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும், மந்திர சக்திக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஒருத்தவங்க வந்து ஆன்ம முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக, அவர்கள் வந்து இந்த மாரி கண்ணுக்கு தெரியாத விஷயம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தவிர அவங்க வேற்று கிரக வாசிகள், வேற்று கிரகத்தில் வசிக்கக்கூடிய அறிவின் அளவுல ஆன்ம ரீதியான முன்னேற்றத்தை அடைந்தவர்கள். தட் டசன்ட் மீன் நம்ம பூமியில சொல்லக்கூடிய ஆன்ம முன்னேற்றம் அடைந்த ஞானியர்களோ, சித்தர்கள் போல கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். அதுபோல இருக்கக்கூடிய சித்துக்கள் வாய்க்க பெற்றால் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். இது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு கடையில ஏதோ ஒரு பொருள் வாங்க போனா நமக்கு கொசுறு குடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த சக்திகள்ங்கிறது ஒரு கொசுறு. எது நான் என்னுடைய முன்னேற்றத்தில போகும்போது, போற தடத்தில இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு போல. சரிங்களா? இனாம் இனாம். ஆமா, அதுபோல. அதனால ஆன்ம முதிர்ச்சி இருக்குங்கிறதுக்காக இந்த இனாம் எல்லாத்துக்கும் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது டெக்னாலஜினா அது 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 ஒரு ஸ்பேஸ் ஷிப்புங்க அது. அதில போய் எதுக்கு உடம்பு விட்டு ஆன்மா வெளிய வந்துதா வரலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்க போறாங்க. அது ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு. சரிங்களா? அப்படியே இல்லனாலும் மேபி அவங்க கிரகத்தில வச்சிருக்கலாமோ என்னவோ! எனக்கு தெரியாதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? அது ஒரு ஸ்பேஸ் ஷிப். அதில இந்த மாரி ஒரு அவசியம் இல்லையே! ஒரு சின்ன குழந்தை மாரி நம்மளே யோசிச்சா ஒரு ஈஸியா புரியக்கூடிய ஒரு விஷயம் தானே! சரி. அடுத்து அவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆன்மா வந்து உடலுக்குள்ள இருக்கும் பொழுதே ஒரு டோர்ல இருந்து இன்னொரு டோர் உள்ள புகுந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கொஞ்சம் நீங்க அந்த அந்த அதுக்கப்புறம் நெறைய கச்சகச்சான்னு அது சம்மந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய கேட்டிருக்கார். நீங்க முதல்ல தெளிவா ஒரு வீடியோ அதுதான். வீடியோ ஓடும்பொழுது நம்ம ஒண்ணு பேசுறத காதுல வாங்குறோம்னா, நம்ம இன்னும் 10 வேலை செஞ்சோம்னா, இந்த ஒரு வேலையும் 10ல 1 பங்கு தான் காதுக்குள்ள விழுகும். நான் எங்க சொன்னேன்? அவரு உடம்போடவா போனாரு? ஆண் உடலோட போனாருன்னு சொன்னேன். இந்த உடம்போட எப்படி போக முடியும்? அதுக்குள்ளேயே பூந்து போறது திருப்பியும். அதெல்லாம் ஒரு சில வகையான சித்துக்கள். உடலோடு இருக்கும்போது அவர் எங்கேயுமே பூந்து போகலையே! கதவ தொறந்துட்டு தானே போனாங்க. கொஞ்சம் அந்த பதிவு இன்னொரு தடவ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே. அடுத்து இன்னொருத்தங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க பேரே தெரியல. OIO அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அம் ஆன்மா வந்து உடல்லேருந்து வெளிய போனதுக்கப்புறம், அந்த ஆன்ம நிலையிலேயே இருந்துட்டு, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு அவங்ககிட்டருந்து இல்லாம, இதர பேர்கிட்டருந்து நம்மளுடைய முக்திக்குண்டான வழிப்பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அத நோக்கி தான் நம்மளுடைய அந்த ஆன்ம உடல்ல இருந்துட்டே நம்ம வந்து முக்தியை நோக்கி உண்டான பாடத்த படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம மறுபிறப்பு எடுப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? நானா சித்திரகுப்தன் எதையாவது எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, நீங்க எப்ப மறுபடியும் பொறப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அது யாருக்கு தான் தெரியும்? உங்களுடைய முடிவு. நீங்க எப்ப வேணாலும் பொறக்கலாம். ஆண்முலகத்தோடு இருந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான பாதையை பின்பற்றினா என்ன? உடலோடு இருந்து தான் பின்பற்றினா என்ன? அடுத்த பிறப்பு எப்ப என்ன தேவைக்காக பொறக்கிறோம் நமக்கு தெரியும். அது எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான் இந்த உடலோடு இருக்கக்கூடிய அறிவு முதிர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறது தான். அது இந்த உடல் விட்டு அது வெளிய போகும்பொழுது அதற்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிலை வந்துரும். இப்ப தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல. உடனே நம்ம வந்து முதிர்ச்சி அடைஞ்சிற மாட்டோமான்னா, இந்த எல்லாம் தெரிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது, நாம இப்ப இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன பண்ணணும்? இங்கிருந்து இதற்கு முன்னதாக என்னென்ன பண்ணணும்? அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய அதிகப்படியான தேவை என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன உடலும், எந்த கால சூழலும், எந்த விதமான மனிதர்களோடு பிறக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். என்னை விட உயர்ந்து இருக்கக்கூடியது எதுவும் எனக்கு தெரியாது. அப்ப நான் அங்க போம்பொழுது எனக்கு அது தெரியும். இல்லையா? இப்ப இது எப்படி ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நம்ம வீட்ல வந்து கண்ணாடி இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு கண்ணாடி எட்டி இருக்காது. எட்டி எட்டி பார்ப்போம். இல்ல யாராவது நம்மள தூக்கி விடணும். அப்ப அந்த உதவி தேவைப்படுது பார்த்தீங்களா? அதற்கு தான் நம்மளுடைய ஆன்ம குரு. இப்ப நாம வளர்ந்துட்டோம். நாமளே இப்படி நின்னா பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த வளர்ந்ததற்கு அப்புறம் நமக்கு அந்த ஒரு எட்டுனது எட்டும். இன்னைக்கும் நமக்கு எட்டாதது உந்தி பார்க்குறோம் இல்லையா? அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. அப்போ நம்ம எப்போ அடுத்து பிறப்போங்கிறது நம்ம முடிவு தான். யாரும் உங்கள புடனி சேர்த்து ஒண்ணு போட்டு போன்னு சொல்லலாம் மாட்டாங்க. விக்னேஷ் பிரபு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கைரேகை பார்க்குறாங்களே, இதெல்லாம் உண்மையா? மூட நம்பிக்கையா? நானும் மூட நம்பிக்கைன்னு ரொம்ப நாள் நெனச்சுக்கிட்டு தான் இருந்தேன்.
முதல்ல ஒரு 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 சோதிட குழுவுல வந்து இருக்கும் பொழுது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சோதிட குழுவுல இருக்கும் பொழுது, சும்மா கைரேகை எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு உண்டான அஜெண்டா அப்படி. ஒரு 2 நாளைக்கு அந்த அஜெண்டா ஓடிட்டு இருந்தது. அப்ப எனக்கு ஒரே சிரிப்பா இருந்தது. "டேய் என்னடா இதெல்லாம் ஒரு இதாடா?" அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா எடுத்து போட்டுவிட்டேன். ஆண்களுக்கு வலது கை பார்க்கணும், பெண்களுக்கு இடது கை பார்க்கணும். அதில உள்ள நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். அப்போ வலது கை இப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டுவிட்டேன். திருச்சியிலிருந்து ஒரு சோதிடர் எனக்கு உண்டான அந்த ஒரு பலன போட்டார். சரிங்களா? நான் வந்து அப்ப சோதிடம் படிச்சிருக்கேன். எனக்கு சோதிடம் தெரியும். சரிங்களா? எந்த கட்டத்தில என்ன என்னுடைய வாழ்க்கைய பத்தி இருக்கோ, அதாவது நானே என்னுடைய கட்டத்த பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். நான் வந்து படித்த குருமார்களிடமும் என்னுடைய கட்டத்த குடுத்து பார்த்துருக்கேன். இதர சோதிடர்களையும் இத்தன வருஷத்தில பார்த்துருக்க மாட்டோமா? பார்த்துருக்கேன். எல்லாமே என் காதுபட எனக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க? என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? முன் என்ன இருக்கு? பின் எப்படி இருக்கு? என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். மனுஷன் வெறும் கைரேகை மட்டும் வச்சு அடிச்சாரு பாருங்க. கட்டத்தில இருந்த பலனுக்கும், கைரேகையில இருந்த பலனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. பட்டை நிமித்திட்டாரு. மெய் சிலிர்த்து போச்சு. அப்படியே சில்லற காசெல்லாம் சிதற விட்டேன். கூப்பிட்டுட்டேன் உடனே டக்குனு. "ஐயா என்னங்க போட்டு பட்டை கிளப்பிட்டீங்க" அப்படின்ட்டு. "ஆமாங்க இது முடியும். யாரும் இன்னைக்கு அத பெருசா பொருட்டா எடுத்துக்கிறது இல்ல. தாராளமா முடியுங்க" அப்படின்ட்டு. "சொல்லி தருவீங்களான்னு?" எனக்கு அந்த சொல்லி தர அளவுக்கு அறிவு இல்லைங்க. வித்த தெரியும். பார்க்க முடியும். ஆனா சொல்லி தர அளவுக்கு தெரியலைங்க. பார்ப்போங்க அப்படின்னா, அவரு திருச்சி, நம்ம கோயம்புத்தூர். அதனால அது ஒரு பெரிய இதா இருந்தது. பின்ன அந்த கான்டாக்ட்லாம் போச்சு. தெரியல அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னுலாம். ஸோ இப்படி ஒரு அனுபவம் பெறும்பொழுது தான் அப்புறம் இதாச்சு. அப்புறம் பின்ன நாம போய் சோதிடம் அது கைரேகை படிக்க போனோம். ஒரு நாள் வகுப்பு ரொம்ப அப்படி கிராஷ் கோர்ஸ் மாரி போச்சு. அதுலயும் நெறைய நல்ல இது இருந்தது. அந்த படிச்ச ஆசான்கிட்டயும் இப்படி காமிக்கும்போது, அவரும் நெறைய நல்ல விஷயங்கள சொன்னார். ஸோ இதில இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, கைரேகை, ஜோசியம் அப்படிங்கிறது வந்து உண்மதான் அப்படிங்கிறது. உண்மதான் அப்படிங்கிறது உண்மதான். ஆனா நம்ம யாருகிட்ட போய் கைய குடுக்குறோங்கிறதுல இருக்கு இல்லையா? அவரு உண்மையான்னு தெரியணுமே. கலை உண்ம. கலையை நேர்மையாக படித்து, நேர்மையான பலன் சொல்லக்கூடியவர்களிடம் எல்லாமே அது உண்மையா தான் இருக்கும். ஆனா நாம அந்த மாரி ஆட்கள் கிட்ட போறோமாங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அங்க தான் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது மஞ்சுளா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஆ நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில குழந்தைக வந்து இந்த டெலிபதி, டெலிகினேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அவங்கனால பண்ண முடியும். ஆ மனசில நினைக்கிறது, அடுத்தவங்கள இது பண்ண வைக்கிறது, ஏதாவது ஒரு பொருள நகர்த்துறது, ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அறிவியல் இத ஒத்துக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி. அறிவியல் எதத்தாங்க ஒத்துக்கிறான் வெங்காய மண்டையன். அவனுக்கு அவனே சொல்லுவான், நாங்க வந்து சயன்ஸ் இஸ் அன் இவால்விங் டிசிப்ளின் அப்படின்னு நல்லா அழகா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஆனா, அவன் என்ன கண்டுபிடிச்சதோ அதுதான் உண்மைன்னு வாதாடவும் செய்வான். "டேய்! நீ அப்படி சொல்றது இல்லடா, தப்புடா" அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொன்னான்னு வச்சுக்கங்களேன், இன்னொருத்தன் சொல்றவன பல புரியாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு, இந்த ஒரு புரியாத கணக்கு வழக்கு எல்லாத்தையும் போட்டு, இவன தப்புன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த அறிவியல் சொல்றவனே திருப்பி இவன் என்ன சொன்னானோ அத கண்டுபிடிப்பான். அப்புறம் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு புது லேபிள ஒட்டி இது பண்ணிருவான். இது அறிவியல் காலங்காலமா இத்தன 100 வருஷமா இதுதான் அறிவியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நெறைய பேரு இதுக்கு சொம்பு தூக்குறதுக்கு நெறைய பேர் உண்டு. இல்லைங்க எல்லாமே அறிவியல் தான்னு சொம்பு தூக்குறதுக்கு உண்டு. சரி பரவால்ல. கால சூழல். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான். அதற்குன்னு அறிவியல புறந்தள்ள முடியுமா? முடியாது. ஏன்? என்னென்னலாம் பாரம்பரியம் சொல்லுச்சோ, அதையே தான் அறிவியல்ன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வேற வார்த்தை பயன்படுத்தினா, இவன் வேற வார்த்தை பயன்படுத்தினான். நம்மளுடைய கலாச்சாரத்தில வந்து எல்லாத்திற்கும் எல்லை கண்டுட்டாங்க. இவன் எல்லை இல்ல. ஏன்னே இன்னும் எழுதல. அதற்குள்ள இத்தன வாய் பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு எல்லையை கண்டேன்னு எழுதுவான் இல்லையா? அதற்கு ஒரு காலம் வரும். அவ்வளோ நாள் இந்த இந்த சமுதாயமே உயிரோடு இருக்குமான்னு தெரியாது. இப்ப தலையில குண்ட போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால அறிவியல் ஒத்துக்கலைங்கிறதுக்காகலாம் வந்து ஒரு காரியம் இல்லைன்னு ஆயிற முடியாது. அவன் மூளையும் தான் பார்த்ததில்ல. இருக்கு அதுக்கு இல்லைன்னா சொல்லிற போறான். இல்லைங்களா? இன்னும் நெறைய கேள்வி இந்த மாரி கேட்கலாம். அதெல்லாம் வந்து பொது வெளியில கேட்க முடியாது. அதனால இந்த மூளையோட நிறுத்திக்குவோம். ஸோ அறிவியல் சொல்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது அறிவியல்காரனே ஒத்துக்க மாட்டான். நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு. இப்போ இந்த அறிவியல் தான் எல்லாமேன்னு சொல்லி காணொளி போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க ஏதாவது ஒண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவனே மாத்தி சொல்லுவான். முந்தின அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன். ஆமாங்க இப்ப புதுசா கண்டுபிடிச்சுட்டாங்கம்பான். இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வீடியோட எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. இது ரொம்ப எங்க அழகா பார்க்கலாம் தெரியுமா? முதல் முதல் வந்து தமிழர்கள் தான் இரும்பை வந்து கண்டுபிடித்தார்கள்ன்னு மன்னன் பாரிசாலன்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு சில சொம்பு தூக்கிகள்லாம் வந்து இவங்கள வந்து மோசம்ன்னு சொல்லுச்சு. இப்ப தமிழ்நாடு அரசு வந்து இத வெளிய விட்ட உடனேயே, இந்த சொம்பு தூக்கிகள்லாம் வந்து இத பேசுச்சு. முன்னாடி மறுத்து பேசின காணொளிய காணோம். நான் தேடி பார்த்தேன். காணொளிய காணோம். அந்த மாரி தான் இருக்கிறாங்க. என்ன பண்ண? சரி இந்த மாரி நெறைய சொம்பு தூக்கிகள் உண்டு. கலாச்சாரத்தையும், ஒரு மொழியையும், அ அந்த கலாச்சாரத்துக்குள்ளேயே இருந்துட்டு, அந்த மொழியவே பேசி, இங்க இருக்கிற சோத்தையவே வாங்கி தின்னும் போட்டு, இதுக்கே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற நெறைய யூடியூபர்கள் உண்டு. கண்ணாடி போட்டும் போடாமயும், தொப்பி போட்டும் போடாமயும்.
இந்த மாரி நெறைய பேர் உண்டு. சரி, காலம் அப்படி இருக்கு. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அப்ப அடுத்து ஒண்ணு என்ன கேட்குறாங்க, நம்ம வளர்ந்ததற்கு அப்புறம் இந்த மாரி சக்திகள் எல்லாம் எப்படி ஆம் தொலைஞ்சு போயிடுது? நாம வந்து இத திருப்பியும் பழையபடி அந்த குழந்தை பருவத்தில் நம்மிடம் இருந்த அந்த சக்திகளை போல திரும்ப பெற முடியுமா? தாராளமா முடியும். எப்படி தொலைஞ்சு போகுது அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்ப மஞ்சுளா மேடம் நீங்க பெரியவங்களா இருக்கீங்க, கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை பொறந்திருந்திருக்குன்னு வச்சுக்குவோமே, தெரியல. அதனால இப்படி வச்சுக்குவோமே. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய குழந்தை ஏதாவது இந்த மாரி பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? லூசு மாரி பேசிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிம்பீங்க. இத வந்து குழந்தையும் நம்பிரும். அப்ப என்ன ஆகும்? அப்ப அதற்கு இவ்வளோ நாள் அது கண்ணுக்கு தெரியறது, அதெல்லாம் இல்லேன்னு அது நம்ப ஆரம்பிச்சுரும். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம போயிரும். அவ்வளதான். இப்படிதான் எல்லாருமே வளர்றோம். அதனால என்ன சொல்றாங்க, 7 வயசு வரைக்கும் முந்தைய பிறப்பினுடைய ஞாபகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால இது வந்து இப்படிதான் நம்மள விட்டு அந்த அ சக்திகள் போயிறது. அப்போ அதற்கப்புறம் நெறைய இந்த உலக வாழ்வினுடைய விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் மண்டையில வந்து உட்கார்ந்தோனே, இந்த ஒரு ஒரு அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அதுக்கு எத பத்தியும் கவலை இல்ல. அதுக்கு மேல் சட்டை போட்டோமா, அ கால் சட்டை போட்டோமா, அத பத்தியெல்லாம் அதுக்கு ஒண்ணும் கவல இல்ல. அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கும். அது என்னன்னா, அது அந்த அந்த ஃப்ரீடம நம்ம எப்படின்னா, அது உடம்பு பிறந்த மேனியோட அது திரியுதுன்னு சொல்லலாம். அது இல்ல ஃப்ரீடம். இங்க புத்தியில ஃப்ரீடம் இருக்கும் அதுக்கு. அது அது பாட்டுக்கு இருக்கும். மழை பெஞ்சாலும், வெயில் அடிச்சாலும் அது பாட்டுக்கு இருக்கும். அது வந்து ஊர் வந்து கையா முய்யான்னு இருந்தாலும் அது படுத்து தூங்கணும்னா தூங்கும். ஏன்? ஒரே தொந்தரவா இருக்குதுங்க. இவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு தொந்தரவா இருக்கு. குழந்தைக்கு தொந்தரவா தெரியவே தெரியாது. அதுக்கு தூக்கம் வந்ததுன்னா அது தூங்கிரும். நமக்கு தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டேங்குது. இந்த நாய ஏதாவது பண்ணியே ஆகணும். இவனால தான் எனக்கு டெய்லி நம்ம சொல்றோம். ஏன் குழந்தை சொல்ல மாட்டேங்குது? ஏன்னா, அதுக்கு தூங்கணும். அவ்வளோ மட்டும் தான். அத தவிர வேற எதுக்குமே அதுக்கு இது இல்ல. அந்த நிலைக்கு நம்மளுடைய மனதை நாமே இப்ப கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த இலகுவான ஒரு தன்மைக்கு போனோம்னா, எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்கும். நாம தான் இறைவன்ங்கிறத நம்ம உணர்ந்துக்குவோம். அப்படியே முக்தி பேர் அடைஞ்சிருவோம். புரியுதா? ஏன் வந்து ஞானியர்கள் வந்து பிள்ளை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த மாரியே அவங்க மாறிடுவாங்க. அவங்களுக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஸோ அந்த மாரி நம்ம மாறும்பொழுது, இந்த மாரி சக்திகள் எல்லாமே நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அதற்கு தான் வந்து தியானம் அப்படிங்கிறது ஒரு பெரும் துணைக்கோலாக நமக்கு வந்து இருந்து உதவி செய்யுது. சரி. இப்போ ஒரு ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ல வந்து ஆராவுனுடைய கலர் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஜீவன் முக்தருடைய ஆரா கலர் என்னவா இருக்கும்? சத்தியமா தெரியல. ஏன்னா, ஜீவன் முக்தர்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவசியம் இல்லையே. ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? மனதளவுல அவர்கள் வந்து எந்த ஒரு பற்று அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள். வாழும் பொழுதே முக்தி அடைந்தவர்கள். அவ்வளோதான். அதான் ஜீவன் முக்தர்கள் இல்லைங்களா? ஜஸ்ட் பிக்காஸ் உங்களுடைய மனோநிலை எதன் மீதும் பற்றில்லாம அமைதியா இருக்கு. வாழும் பொழுதே முக்தி அடைந்த நிலையில இருக்காங்கங்கிறதுக்காக, தட் டசன்ட் மீன் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதே. ஸ்பெஷல் ஒரு ஒரு ஞானின்னா அவர்களுக்கு சக்திகள் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இருந்தாலும் அத அவர்கள் பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவ்வளோதான். இருந்தாலும் அத பத்தி ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியலாம். தெரியாமலும் போலாம். ஸோ வி கேனாட் மெஷர் அதுதான் அங்க முக்கியமே. ஒரு ஞானிய நம்மனால கண்டே பிடிக்க முடியாது. அவர் ஞானின்னு நம்மனால கண்டே பிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவரு உங்க கூட சராசரியா பேசிட்டு இருப்பாரு. உங்க கூட டீ சாப்பிடறக்கு போலாமான்னு கேட்டா வருவாரு. நீங்க சிரிச்சா சிரிப்பாரு. அழுதா அழுவாரு. அவரு பாட்டுக்கு சராசரியா இருப்பாரு. 4 பொண்டாட்டி கட்டி 40 குழந்தை பெத்து நல்லா இருக்கிறதா இருப்பாரு. ஆனா, அவரு ஜீவன் முக்தரா இருப்பார். எப்படி சொல்லுவீங்க அவரு ஜீவன் முக்தர்ன்னு? அவர் ஒரு முக்தி அடைந்தவர்ன்னு எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய பியூட்டியே. அதனால தான் நெறைய ஞானியர்கள நம்மனால கண்டு உணராமயே போயிருது. அவன் அவன் வூட்லயே இருப்பான் ஒரு ஞானி. தெரியாது நமக்கு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. சரிங்களா? அவங்களுடைய ஆரா கலர்லாம் எப்படிங்க தெரியலைங்க. ஆரா கலர்ங்கிறது வந்து, இப்போ உங்களுடைய உடல் அளவுல ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, ஆராவினுடைய கலர் மாறிடும். அங்க ஏதாவது ஒரு பிளாக்கிஷ் ஷேடு வந்து அந்த இடத்துல வந்துரும். சரிங்களா? ஸோ அதனால ஆரா கலர் வச்செல்லாம் வந்து நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறத முதிர்ச்சிய வந்து முடிவு செய்ய முடியாது. ஒரு ஒரு கட்டத்தில வந்து அது அந்த அந்த ஆன்மாவினுடைய சக்தி நிலை. வெளியிருந்து பார்க்கும்பொழுது, அந்த ஆன்மாவினுடைய நிலை ஒரு மாதிரி இருக்கும். உடலோட பொருத்தி பார்க்கும்பொழுது, அது வேறு மாரி மாறுபடும். ஜஸ்ட் பிக்காஸ் அவங்க ஞானிங்கிறதுக்காக இந்த உடலுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த ஞானிக்கு இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான ஒரு நிலை இந்த உடலுக்கும் ஏற்படுங்கிறது கிடையாது. படுத்த முடியாதுன்னு நான் சொல்ல. அவங்கனால அந்த உடலை வந்து அப்படி பிரகாசமாக மாத்த முடியும். சித்தவர்மக்களே அதற்கு சான்று. ஆனா, அதற்கு அவர்கள் என்னென்ன செய்தார்கள்ங்கிறது முக்கியம் இருக்கு. இல்லைங்களா? சும்மா அப்படி ஒரு ஒரு அப்போ ரமணருக்கு வந்து எப்படி இருந்தாரு? ஒரு உடல் நோய்வாய்ப்படாம இருந்தது. ஆனா சித்தர்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்களே.
அப்ப நோக்கம் வேறு. ரமண மகரிஷிட்ட ஏன் உங்களுடைய இத வந்து குணப்படுத்திக்கலாம்ல, பண்ணலாம். அதற்குன்னு நான் ஒரு சில மெனக்கேடு அப்படிங்கிறத பண்ணணும். எனக்கு அதில விருப்பம் இல்ல. எப்போது இருந்தாலும் அழியக்கூடிய இந்த உடலுக்கு நான் எதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு, அத குணப்படுத்தி அது இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு, விடு கிளம்பும்போது கிளம்பிட்டு போறேன்னு போயிட்டாங்க. சித்த பெருமக்களுக்கு நோக்கம் வேற. அவர்கள் இந்த உடலை காத்தாக வேண்டும்ங்கிற ஒரு கடமை ஒண்ணு இருந்தது. ஏன்னா மக்களுக்கு வேற ஒரு சிலத குடுக்கணுங்கிறதுக்காக, இதர ஆராய்ச்சிகளுக்கு இருக்கணுங்கிறதுக்காக. அவர்கள் உடலை பேணி பாதுகாத்தார்கள். மூலர்பிரான் சொல்றார், "உடல் 3 சூரியனுடைய காந்தி போல் இருக்கும். அவ்வளவு பிரகாசமா இருக்குமாம். உடலே வந்து அப்படி மின்னுமா. அப்படி அவ்ளோ இடத்துல இருக்குமாம்." அப்படி ஞானியர்கள், ஜீவன் முக்தர்கள் அப்படி இருப்பது இல்ல. அவர்களுக்கு அவசியம் இல்ல. இந்த உடலை வந்து அப்படியே உதிர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அது அவர்களுடைய நோக்கம். அந்த பாதை வேற, இந்த பாதை வேற. 2 பேருமே முக்தி அடைந்தவர்கள் தான். சித்தர்களும் ஜீவன் முக்தர்கள் தான். ஆனா, இந்த உடலை பாதுகாத்ததற்கு காரணம் உண்டு. இவர்கள் உடலை உதிர்த்ததற்கு காரணம் உண்டு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வேறுபாடு நமக்கு என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உடல் வந்து பயங்கர ஆன்மாவினுடைய அளவுக்கு உடல் பிரகாசமாகணும்னா, அதற்கு பல வித்தைகள வந்து நம்ம செய்யணும். செஞ்சா மட்டும் தான் உடல் ஒரு தன்மையில நிக்கும். அந்த ஆன்மாவினுடைய பிரகாசத்த, ஆன்மாவினுடைய மொத்த சக்தியும் அந்த உடல் தாங்கி நிக்கிறதுக்கு வந்து உடல பக்குவப்படுத்தணும். இட் இஸ் a வெரி லெங்தி ப்ராசஸ். இன்னைக்கு யாருக்குமே அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிதம்பரத்தவர்களுக்கு இப்ப நாமளே அத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கலாம். செய்ய ஒருத்தர்னாலயும் முடியாது. அதற்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அதுல ஆணித்தனமாவே சொல்லலாம். அப்படி யாராவது தெரிஞ்சதுன்னா, எனக்கு சொல்லாதீங்க. நீங்க முதல்ல பொழைக்கிறதுக்கு போயிருங்க. ஏதாவது கருணை இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க. நான் என்னையும் கூட்டிட்டு போங்க. சரி. அடுத்து அவங்க இன்னொன்னு என்ன கேட்குறாங்கன்னா, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுலலாம் நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்தில பண்ணக்கூடாதுங்கிறாங்கல்ல. பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடல் உருவான அந்த ஒரு அந்த அந்த முதல் மூச்சு எடுத்த அந்த ஒரு தன்மை. அப்ப அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து ஒரு வகையான எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த நகம் வெட்டுறது, முடி வெட்டுறதுலலாம் அந்த எனர்ஜி லாஸ் ஆகும். சரிங்களா? அந்த காலத்தில அதனால தான் திருமணமாகி கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த முடிய வெட்டிக்குவாங்க, நகம் வெட்டிக்குவாங்க இதெல்லாம். ஒரு வயசுக்கு மேல அத பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா, அந்த எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். பெண்கள் அதனால தான் முடிய வெட்டக்கூடாது. முடிய வந்து அப்படியே இப்படி இப்படி விரிச்சு போட்டுட்டு சுத்தக்கூடாது. உடலும், மனதும் வந்து சீர்கெட்டு போகும். அந்த அந்த மயிர்க்கால்களினுடைய அந்த எண்டுலருந்து அப்படியே சக்தி போய்க்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேல ஆண்களும் சரி, பெண்கள் வந்து முடிய பின்றதுக்கு உண்டான காரணம் அதான். கடைசியில அந்த குஞ்சம் வரைக்கும் போட்டிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் யாரும் அத பண்றதில்ல. ஏன்னா, அது அழகுன்னு நெனச்சுக்கிட்டாங்க. இல்ல. ஆண்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பருவத்திற்கு மேல அந்த ஆண் வந்து முடிய சடை போடுறதுக்கு விட்டுருவான். சரிங்களா? முடிய நீட்டமா இது பண்ணி, கடைசியில ஆணும் வந்து முடிய முடிஞ்சிருப்பான். இன்னைக்கு ஐயர்கள்ட்ட இத நெறைய பார்க்கலாம். கோவில் பூசாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு அலங்கார பொருளாக மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு இதா அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஸோ, அந்த பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில வந்து அத செய்யாம இருப்பது, அந்த கூடிய சக்தியை எச்சா வந்து நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிறது. இதற்கு அறிவியல் ஆதாரம். சத்தியமா அறிவியலுக்கு இப்படி ஒரு இருக்கான்னு கூட இப்போ வரைக்கும் தெரியாது. அதனால இதற்கு ஆதாரம் இல்ல. பெரியவர்கள் சொல் கேட்டு இந்த பாதையில பயணிப்பதனால, ஆமா இது நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறு உண்டு. அனுமானத்தின் பேர்ல இத சொல்லக்கூடியது தான். நம்புறவங்க நம்பலாம். நம்பல இது முட்டாள்தனம்னு சொன்னா சரி. அது அவரவருடைய விருப்பம், அவரவருடைய கருத்து. அதுல யாரும் மாற்று சொல்றதுக்கு இல்ல. கிழமைகளும் அதுபோல தான். செவ்வாய், சனிக்கிழமை வந்து எலும்புக்கு உண்டானது. செவ்வாய் வந்து ரத்தத்திற்கு உண்டானது. அந்த நாள்ல காயம்படுவதோ, இல்ல அந்த எலும்பு, இந்த முடியும் வந்து ஒரு அந்த கிரியேட்டின்னு சொல்லக்கூடிய அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அது எல்லாமே. ஸோ, அதெல்லாம் வந்து இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றது. செவ்வாய், சனி வந்து இந்த மாரி காரியம் பண்ணாதீங்க, அப்படிங்கிறது எல்லாமே. வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து புனிதமான ஒரு நாளாக சொல்லக்கூடியது. ஸோ, அதை வந்து உடலை வந்து தூய்மைப்படுத்தி இறைவனுடைய நாட்டத்திலே இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை நல்லா அந்த சக்தியை வந்து கூட்டிக் கொள்வதற்குண்டான ஒரு நாள். என்ன சொல்றாங்க? மங்களகரமான லட்சுமி தங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்றாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்ப இந்த மாதிரி அலங்காரத்திற்கு அதிகமான நோக்கத்திற்கு செல்லாம, நாம வந்து முழு நேரமும் வந்து இறைவனை சிந்தித்திருப்பது அப்படிங்கிறது நல்லதுங்கிறது அத சொல்லப்படுது. இதுபோல இருக்கக்கூடிய காரண காரியங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்பவும் சொல்றேன். இது வந்து அ கல்வி ஞானமும், கேட்டல் ஞானத்தினால சொல்லக்கூடியதே தவிர, ஆ நான் கண்ணு கொண்டு எதையோ ஒண்ணு பார்த்தோ, இல்ல என்னுடைய ஆன்ம ரீதியாக நான் உணர்ந்தோ அப்படி எதுவும் இல்ல. இல்ல அறிவியல் பூர்வத்தில, "இது பாரு இந்த சார்ட் இப்படி போயிருக்குது, இங்க போயிருக்கு, இந்த ஆராய்ச்சியாளர்" அப்படியெல்லாம் இல்ல. இது கல்வி ஞானமும், கேட்டல் ஞானம் அவ்வளோதான். அதனுடைய அதனுடைய வெளிப்பாடாக நான் சொன்னது தான் இந்த ஒரு விளக்கம். ஏற்றுக்கொள்ளுபவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா பரவால்ல. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரி. சித்தர்கள் வந்து சக்கரங்கள் பத்தி சொன்னாங்க. ஒரு சக்கரத்தில இன்னொரு சக்கரத்துக்கு வந்து டிரான்சென்ட் அடுத்து பயணம் மாறி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜீவன் முக்தர்களும், அ
இதுபோல தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாரி ஆவாங்களா? ஆ ஸோ அவங்களும் இந்த உலகத்திலருந்து டிட்டாச்டா இருக்காங்களான்ட்டு. ஸோ முந்தின கேள்விக்கு சொன்ன அதே பதில் தான். ஜீவன் முக்தர்களுக்கும், சித்தர்களுக்கும் பெரும் அளவுல வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஆ சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து உடலை காக்க வேண்டும், உடலோடு பொருந்தி இருக்க வேண்டும். அதற்கப்புறம் அந்த சக்கரங்களை நிலைநிறுத்தும்போது ஒரு சில சித்துக்கள் நமக்கு வாய்க்கப்பெறும். அது அது ஒரு தனி சாப்டர் சித்தர்களோடது. சரிங்களா? ஜீவன் முக்தர்களுக்கு இத பத்தி எந்த கவலையுமே கிடையாது. மனமானது தூய்மை அடைஞ்சதா, உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கேன். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. உடல் அந்த காலம் முடிஞ்சோனே உடல உதிர்த்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க போறேன்ட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவங்க திருப்பியெல்லாம் வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ 2ம் 2 வெவ்வேறு வகையான அணுகுமுறை. ஆனா 2 பேருமே முக்தி அடைந்தவர்கள் தான். 2 பேருமே ஒரு கட்டத்தில சாமிகிட்ட போறவங்க தான். பர்ப்பஸ் வேற, பர்ப்பஸ் வேற. சரிங்களா? ஜேம்ஸ் கோல்ட்பர்க் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு 6 வருட காலமாக நரம்பு சம்பந்தமான துன்பம், இடுப்பு பிரச்சனை அந்த மாரி நெறைய அவருடைய துன்பங்களை வந்து எழுதியிருக்கார். ஆ அந்த நேரத்தில இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, தாய் உள்ளத்தோடு இரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த வலி வேதனைகள் இருக்கும்பொழுது நமக்கு கோவம் தான் வருது. என்னுடைய குணாதிசயங்களே மாறிடுது. ஆ அந்த இடத்துல வந்து தனியா இருக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த மாரி சூழ்நிலைகள்ல நாம எப்படி கருணையோட இருக்கிறது? நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன்லாம் வந்து இந்த வலியிலிருந்து விடுதலை ஆவதற்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு தெளிவு வேணும்னு. கருணையோடு இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது, பிறர் மீது கருணையோட இருக்கிறதுங்கிறது 2வது பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? முதல்ல உங்க மீது நீங்க கருணையா இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும். இந்த சூழல் நமக்கு ஒண்ணு இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல. ஜேம்ஸ் கோல்ட்பர்க்குக்காக சொல்லல. அவர் வந்து ஒரு வகையான துன்பத்தில இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மனதளவிலயோ, உணர்வளவிலயோ, உடல் அளவிலயோ துன்பம் அப்படிங்கிறது இருக்கும். இது ஏதோ ஒரு காரண காரியங்கள்னால ஏற்பட்டிருக்கலாம். ஆ மனரீதியாக மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால, உணர்வு ரீதியாக மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால, உடல்ல துன்பத்தை அனுபவிப்போம். இல்ல நேரடியாக உடலுக்கே துன்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கும். சரிங்களா? ஸோ இது போல இந்த இந்த மாரி ஒரு சில அமைப்புகள்ல நாம இருக்கும் பொழுது, முதல்ல இந்த சூழல்ல நாம் அமர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு என்ன காரணம்னு முதல்ல நாம யோசிக்கணும். நேரடியாக என்னுடைய உடலுக்கே துன்பம் ஏற்பட்டதுன்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வந்து ஏதோ நம்ம மேல தப்பு இருக்கலாம். பிறர் மீது இருக்கக்கூடிய தப்பு இருக்கலாம். சரி. ஆனா நம்மளுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது? உன் மீதே தப்பு இருந்தும் அந்த ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ என்ன பண்ணணும்னா, உன்னையவே முதல்ல திட்டிக்க கூடாது. ஃபர்ஸ்ட்டு அந்த வேலைய செய்யாத. இதனால் உன்னுடைய உடல் பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னு சொன்னா, உன்னையவே நீயே தாழ்த்திக்கொடு. இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, அப்படி அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். அது வந்து திருப்பியும் நீ உன்னைய வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போய்க்குவ. உடல் ரிக்கவர் ஆகவே ஆகாது. பிறர்னால ஏற்பட்ட ஒரு வினையினால நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது, நம்மளையே நொந்துகிட்டு, பிறரையும் ஆயுட்காலம் முழுசும் நொந்துகிட்டே இருந்தோம்னா, மறுபடியும் மனதளவுல ஒரு உணர்வளவுல பாதிப்பு வந்து திருப்பியும் உடல் தான் பாதிக்கப்படும். இதெல்லாம் உடல் அளவுல இருக்கக்கூடிய விஷயம். இது இல்லாம, உணர்வளவிலயும், மனதளவிலயும் நம்ம பாதிக்கப்பட்டு, அதனுடைய விளைவுனால நம்முடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதற்கு முழுக்க முழுக்க நாமே காரணம். வேற யாரும் கிடையாது. நம்ம யாரையுமே கை காட்ட முடியாது. நம்மளுடைய உடல்ல வரக்கூடிய 90% துன்பங்களுக்கு, நம்மளுடைய உணர்வும், மனதுல ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் காரணம். நீங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த கீழ்நிலை உணர்வுகள்னு சொல்லக்கூடிய கோபம், வெறுப்பு, பொறாமை, இந்த லோபம், மதம், ஆச்சரியம்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாரி கீழ்நிலை உணர்வுகள் எல்லாமே நம்மளுடைய மனசுல இருக்கும். கோபம் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும், இந்த வயிறும், வயிற்றுக்கு கீழ இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளும் ஒழுக்கமா வேலை செய்யாது. அதிகப்படியான வந்து ஒரு வருத்தத்தில இருந்தா பிறப்பு உறுப்பு வேலை செய்யாது தெரியுமா? அந்த ஆண்களுக்கு அந்த விறைப்புத்தன்மை வரவே வராது தெரியுமா? இதெல்லாம் யாருக்காவது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பயங்கரமான அந்த மூட் அவுட் ஆஃப்ஸ் அப்படியே இருப்பான். அவனுக்கு அவனுடைய அந்த பிறப்புறுப்பு வேலையே செய்யாது சரியா. வயிறு ஒழுக்கமா அதனுடைய செயல்பாட்ட செய்வது. ஏன்னா உணர்வுகள் கூடக்கூடியது நம்மளுடைய நாபியிலிருந்து. அதனால தான் உங்களுக்கு டக்குனு ஆச்சுன்னா வயிறு ஒரு மாதிரி ஆகும். இதெல்லாம் எத்தன பேர் உணர்ந்து பார்க்குறீங்க? நம்மளுடைய உணர்வுகள் ஒரு இடத்துல தங்குதுன்னு வச்சுக்கங்களேன், எல்லாரும் நெஞ்ச பிடிப்பாங்க. இது இங்கே கை வைக்கிறது இல்ல. இது இந்த சோலார் பிளெக்ஸஸ்ன்னு இந்த நெஞ்சு குழி இருக்குல்ல, இங்க வந்து தான் உணர்வு தங்கும். நாள்பட அது உள்ள போய் அந்த பின் இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல போய் அப்படி தாங்கி நின்றும். இது காரணமே இருக்காது. எதுக்குன்னே தெரியாம அவன் கோவப்படுவான். இந்த உணர்வுகள் வெளிப்பட்டுட்டே இருக்கும். இப்ப தியானமோ, மேனிஃபெஸ்டேஷனோ எப்படி உதவி செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த மன்னிக்கிறது எங்கன்னா, நீங்க அப்படியே பொறுமையா உங்கள அமைதிப்படுத்தி உட்கார வச்சுட்டு, முதல்ல இறைவனிடம் ஒரு வேண்டுதல வைங்க. "சுவாமி,
எனக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நான் தெரிந்தோ, தெரியாமலோ நான் செய்த தவறு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, அத என்னை என்னை மன்னிச்சிரு. நான் என்னுடைய மனதார நான் பூரணமா மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிச்சிரு. தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம், அறியாமையில செஞ்சிருக்கலாம். எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல உங்களுக்கு நிஜமாலுமே ஞாபகம் இருந்ததுன்னா, "நான் தான் இப்படி செஞ்சுட்டேன் சாமி. என்னைய மன்னிச்சிரு." அப்படின்னு கேளுங்க. முதல்ல இது வந்து எங்க போய் நீங்க எங்கேயாவது உழுந்து இப்போ அப்படியே தியானத்தில உட்கார்ந்து இது தெரியாதவர்களுக்கு கோயிலுக்கு போறோம், இல்ல சாமிகிட்ட ஒரு உருவத்த வச்சு வேண்டுறோம். விச் இஸ் ஓகே. இல்லையா? அப்போ இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு முதல்ல அப்படியே கேளுங்க. இது இது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருந்துட்டு நம்மை பொருத்தி நாம் செய்யும்பொழுது நம்மள அறியாமயே கண்ணீர் வந்துரும். அவன் தான் உண்மையாலுமே அந்த மன்னிப்ப கேட்கறான்னு அர்த்தம். அதுதான் உங்களுடைய உடல்ல நடக்கக்கூடிய முதல் மாற்றம். மனதிலயும், உணர்விலயும் ஏற்படக்கூடிய முதல் மாற்றம் அந்த கண்ணீர் தான். சிரிச்சாலும் கண்ணீர் வரும். அழுதாலும் கண்ணீர் வரும். இல்லையா? அப்ப அந்த உணர்வினுடைய மாற்றம், அதனை வெளிப்படுத்துவது கண்ணீர் தான். அப்ப நீங்க உணர்ந்து என்னைய மன்னிச்சிருன்னு கேட்கும் பொழுது கண்ணீர் வந்துரும். அது அந்த இடத்துல நாம நிக்கணும். "என்னங்க உட்கார்ந்து மணிக்கணக்கா அழுக சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்டா, நான் சொல்லல. ஒருவேள உங்களுக்கு மணிக்கணக்கா அழுக வருதுன்னு கேட்டா, அழுது தீர்த்துருங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் சொல்லல. சரிங்களா? அந்த அழுதுகும் பொழுது நம்மை அறியாத ஒரு வகையான ஒரு 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 பாரம் இறங்குன ஒரு இது இருக்கும். இப்ப வெறுமனே வருத்தத்தில அழுகக்கூடியவர்கள் பாரத்த ஏத்திட்டே இருப்பாங்க. நான் அத சொல்லல. நான் என்ன சொல்றேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி, அந்த மனம் இறங்கி நான் தொழுது இப்படி நிக்கிற இடத்துல நின்னு அழுகும் பொழுது, அவ்வளவு நாள் தூக்கி சுமர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம் நம்ம விட்டு இறங்கிரும். அங்க இருந்து நம்மளுடைய மனதும், உணர்வும், உடல்லயும் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இறை அத பார்த்துக்கும். நீங்க அந்த மன்னிப்பு கேட்டு, நான் இந்த மாரி இந்த அது 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 தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சது. இப்ப எப்படி கேட்கணும்? தெரிந்தோ, தெரியாமலோ, இல்ல அதான் செய்த ஒரு தவறுக்கு, எந்த உயிர்களுக்கானாலும் சரி, எந்த உயிர்களுக்கானாலும் சரி, எப்பிறப்பில் செய்திருந்தாலும் சரி, என்னை மன்னிச்சிருன்னு தான் நான் கேட்கணும். கேட்டு அப்படியே நிக்கும்பொழுது அந்த ஒரு நிலையில இருக்குமா, அப்போ அந்த ஒரு சாந்தம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சாந்தத்தில அப்படியே நீங்க நிலைக்கணும். அப்படியே இருக்கணும். உங்கள மறந்து அப்படியே இருப்பீங்க. ஒரு சிலர் தூங்கிருவாங்க. தட் இஸ் வென் உடம்பு கெட்ஸ் ரிஜுவினேட்டட். அந்த நேரத்தில தான் உங்களுடைய உடல் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைய வந்து செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த உணர்வினுடைய அந்த ஒரு கீழ்நிலை உணர்வினுடைய பாரம் நீங்கிடும் பொழுது, இந்த உடல் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அதிலிருந்து விழிப்பு அடைஞ்ச உடனே நமக்கு ஒரு மாரி நல்லா இருக்கும். உடனே உட்டுறலாமா? விட முடியாது. ஏன்? நமக்கு இன்னும் முழுசும் அதன் மீது அந்த ஒரு ஹோல்ட் இன்னும் இல்ல. தினசரி, தினசரி என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. உன்னுடைய திருவருளை கொடு. வெறும் மன்னிப்பு கேட்கறது இல்ல. உன்னுடைய திருவருளை எனக்கு கொடு. அப்போ நான் வந்து அப்படியே அந்த ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு போறக்கு முன்னாடி, முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்ததற்கு என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுட்டேன். எனக்கு ஒரு நல்ல நிலை இப்பொழுது நான் துன்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைய எனக்கு மாற்றி, நல்லதொரு நிலை எனக்கு கொடுத்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு இமேஜின் யுவர் தி பெஸ்ட் வெர்ஷன். இப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து நீங்கியவராக, இறைவனுடைய திருவருளால் நீங்க நீங்கியவராக உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன நீங்க இமேஜின் பண்ணும் பொழுது, முதல்ல வந்து மனதில இருக்கக்கூடிய அந்த பாரம் நீங்கணும்னா கிடைச்ச அந்த ஒரு ஒரு அப்பான்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆஸ்வாசமான ஒரு நிலை. அடுத்த வார்த்தை எனக்கு உன்னுடைய திருவருளால் எனக்கு நல்லது ஒரு நிலையை ஏற்படுத்தி குடுன்னு சொல்லும்பொழுது, அது ஒரு பூரிப்பாக அப்படியே மாறும். அப்போ அந்த ஒரு ஒரு அப்படியே ஆஹான்னு இருந்த நிலை அப்படியே அந்த கீழ போய் அந்த சுதந்திரம், அந்த ஒரு பாரம் இறங்கிய ஒரு நிலை என்ன பண்ணும்னா, அடுத்து இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூப்பரான அந்த ஒரு ஹை ஃபீல் மறுபடியும் குடுக்கும். எப்போ? நீங்க உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன இமேஜின் பண்ணும்பொழுது. அந்த பெஸ்ட் வெர்ஷன் அப்படியே அந்த இடத்துல நின்னுட்டு, இது எதுவும் எண்ணம் இல்ல. எண்ணம் எழுது. உணர்வோடு கூடி எண்ணம் எழுந்துட்டு இருக்கு. அந்த பெஸ்ட் வெர்ஷன்ல உங்கள அப்படியே நிறுத்திட்டு, அதற்கு ஒரு நன்றிய போட்டுருங்களேன். கிராட்டிட்யூட். நன்றிங்கிறது தான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஒரு எமோஷன். அந்த இடத்துல ஒரு நன்றி போட்டுட்டா, அப்படியே நீங்க பேசாம அமர்ந்துரணும். அவ்வளோதான். அப்போ 3 விஷயம் தான் இங்க நம்ம பண்றோம். முதல்ல மனதார நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அந்த மன்னிப்புக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்லது ஒரு நிலையை அருள் செய்யின்னு கேட்கிறோம். அந்த அருளை தந்ததற்கு நன்றியும் சொல்லிர்றோம். இன்னும் தரலேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. தந்துட்டாங்க. மனசுல போட்டுறணும் முதல்ல அந்த விதைய போட்டுறணும். அருளை தந்ததற்கு நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாம உட்கார்ந்துரணும். எவ்வளவு நேரம் எண்ணமற்ற நிலையில அப்படி இருக்கீங்களோ இருங்க. இங்க எண்ணமற்ற நிலையில நான் போறேங்கிறதுக்கே நீங்க அவசியமே இல்ல. இருந்த பாரம் காணாம போச்சு. நீங்க தானாவே அப்படியே இருப்பீங்க. அவ்வளோதான். தூக்கம் வந்தா படுத்து தூங்கிருங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்குங்க. மொபைல சைலன்ட்ல போட்டு பேசாம படுத்து தூங்கிருங்க. எவனோ கூப்பிட்டு போட்டும். நீங்க பாட்டுக்கு பேசாம படுத்து தூங்கிருங்க. வீட்ல சொல்லிருங்க, "பாரு
தொந்தரவு பண்ணாத. நான் எப்போ எந்திரிக்கிறேனோ அப்போ எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாம படுத்து தூங்கிருங்க. ஆண் என்ன, பெண் என்ன, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம படுத்து தூங்கிருங்க. த பாடி வில் கெட் ரெஜுவினேட்டட். உடம்பு அப்பதான் தன்னை தானே புதுப்பிச்சுக்கும். இது தினசரி நீங்க பண்ணணும். இதற்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லக்கூடியது 4 சந்தி வேளைகளை பெரியவர்கள் சொல்றாங்க. கால பொழுது, சூரிய உதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அந்த உதயத்திற்கு ஒரு 20 நிமிடம் முன், 20 நிமிடம் அப்புறம் ஒரு 40 நிமிஷம் கிடைக்கும். மதிய பொழுது 12 மணி, அதற்கு 20 நிமிஷம் முன்னாடி, 20 நிமிஷம் அப்புறம். சாயங்காலம் சூரிய அஸ்தமன நேரம் 20 நிமிஷம் முன்னாடி, 20 நிமிஷம் அப்புறம். நடுராத்திரி 20 நிமிஷம் முன்னாடி, 20 நிமிஷம் அப்புறம். ஸோ 4 சந்தி வேளைகள்ல வந்து நமக்கு இந்த பயிற்சிக்கு உண்டான நேரம் இருக்கு. இந்த 4ல இந்த 4மே அமையாதுன்னு ஒருத்தன் சொல்லவே முடியாது. அப்படி 24 மணி நேரம்லாம் ஒருத்தன் வேலை செய்ய மாட்டான். அப்படி ஒரு சாக்கு சொல்றீங்கன்னா, நீங்க வந்து சரிங்களா? இந்த 4 சந்தி வேளைகள்ல ஏதாவது ஒண்ணுலயாவது பண்ணுங்க. இந்த 4ல எதுலயாவது ஒண்ணுலயாவது பண்ணுங்க. சரி. நான் வந்து இப்ப தான் குழந்தை பொறந்திருக்கு. நான் வந்து ஒரு தாயா இருக்கேன். என்னால அது முடியாது. அந்த மாதிரி சூழல்ல இருக்கக்கூடியவர்கள், நான் வந்து ஆஸ்பத்திரியில இருக்கேன். மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறேன். ஓய்வு எடுக்கிறேன். அவர்களுக்கு மட்டும்னு சொல்றேன். இதர நேர முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த கால பொழுதுல இந்த இந்த சந்தியெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் கால பொழுதுல அந்த சூரியன் அப்படி உதிச்சு வரும்போது, அந்த அந்த ஆரஞ்சு கலர் வெள்ளையா மாறுறக்கு முன்னாடி கொஞ்சம் இல்லையா? அந்த நேரம் ஒரு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம். இரவு நேரம் சந்தியெல்லாம் உட்டுருவோம். தூங்குவோம் இல்ல எல்லாருமே. அந்த தூங்குறக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி யாருக்கு? அந்த எக்செப்ஷன் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். மித்தவங்கலாம் சோம்பேறி கை சாமாவெல்லாம் இருக்கக்கூடாது. மித்தவங்க எல்லாமே அந்த சந்தியில பண்ணுங்க. இந்த எக்செப்ஷன்ல இருக்கக்கூடியவர்கள். அந்த கண்ணு விழிச்ச உடனே கொஞ்ச நேரம். ஒரு 10, 15 நிமிஷம். அந்த இது ஒரு உறங்குறக்கு முன்னாடி ஒரு 10, 15 நிமிஷம். உடல்ல மாற்றம் ஏற்பட்டே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இத கொஞ்சம் வேகமா பண்றதுக்கு ஒரு காரியம் பண்ணுவோமா? ஒரு ஒரு கேட்டலிஸ்ட். ஒரு எச்சா அப்படி ஒரு உப்ப தூவி விட்ட மாரி ஒரு காரியம் பண்ணுவோமா? பிராணாயாமம் இதனோடு சேர்த்துக் கொள்வது நல்லது. நல்லா புரிஞ்சுக்கங்க. குழந்தை வயித்துல இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த ஹார்ட் ரிலேட்டட், லங்ஸ் ரிலேட்டட், வயிறு சம்மந்தமான ஏதாவது தொந்தரவு, ஏதாவது அந்த பேஸ் மேக்கர் அந்த மாரியெல்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கவனப்பட்டு பண்ணணும். என்ன பண்ணணும்? முதல்ல இடது நாசியில மூச்ச உள்ள இழுக்கணும். இடதுல தான் இழுக்கணும். அளவா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, அவ்வளவு தான் பண்ணணும். அதிகமா பண்ணக்கூடாது. மூச்சு அதிகமா உள்ள இழுக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லது சீக்கிரம் நடந்துரும். அதிக நேரம் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி நான் தக்க வச்சேன் உடனா எனக்கு நல்லது நடந்துருங்கிறது முட்டாள்தனம். அப்படி பண்ணக்கூடாது. உங்கனால எவ்வளவு முடியுதோ, அவ்வளவு மட்டும் தான் மூச்ச உள்ள இழுக்கணும். ஒரு சிலருக்கு கண்டம் அளவுக்கு தான் மூச்சு வரும். ஒரு சிலருக்கு மார்பளவுக்கு வரும். ஒரு சிலருக்கு அப்படியே இந்த நடுவயிறு அளவுக்கு வரும். ஒரு சிலர் வயிறு அளவுக்கு. அப்படின்னா, இந்த இந்த என்டயர் பார்ட் அப்படியே நமக்கு வந்து உள்ள இது. ஒரு சிலருக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் பரவால்ல. இல்லைங்க வயிறு அளவுக்கு வரணுமாமா? வரும், வரும். பொறுமையா வரட்டும். இப்பதைக்கு நமக்கு இவ்வளோ தான் வருதுன்னா போதும். சரிங்களா? இலகுவா பண்ணணும். வலி வேதனைகள் வரக்கூடாது. இதுல எல்லாம் கவனமா இருங்கங்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? அப்ப முதல்ல இடது நாசியில மூச்சை எவ்வளவு தூரம் முடியுதோ, அவ்வளவு தூரம் உள்ள இழுத்து, பேசாம அப்படியே உள்ள கொஞ்ச நேரத்துக்கு. எவ்வளவு நேரம் முடியுதோ, அவ்வளவு நேரம். முடியறதுக்கு மீறி அங்கங்க வலிக்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது. எவ்வளோ நேரம் முடியுதோ, அவ்வளோ நேரம் உள்ள தக்க வச்சுட்டு, பொறுமையா வலது நாசியில வெளிய விடணும். சில நொடிகள் மட்டும் அப்படி வச்சுட்டு, திருப்பியும் இதெல்லாம் யாருக்கும் சேலஞ்சு நானே இப்படி விட்டுட்டுங்க, ஒரு 10 செகண்டு மூச்ச உள்ள இழுக்காம அவ்வளோலாம் உங்கள யாரும் ரேஸுக்கெல்லாம் போ சொல்லல. யாருக்கும் போட்டிக்கும் போக வேண்டாம். ஒரு சில 1 நொடி, 2 நொடி, 3 நொடி அதிகபட்சம். இப்படி விட்டுட்டு, திருப்பியும் அப்படியே இடது நாசியில உள்ள இழுத்து, எவ்வளவு நேரம் தக்க வைக்கணுமோ தக்க வச்சுட்டு, பொறுமையா அ வலது நாசியில உள்ள இழுத்து தக்க வச்சுட்டு, பொறுமையா இடது நாசியில வெளிய விடணும். ஸோ லெஃப்ட்டு ஹோல்டு, ரைட்டு. ரைட்டு ஹோல்டு, லெஃப்ட். இது ஒரு சைக்கிள். இத 3 தடவ மட்டும் பண்ணுங்க. 10 தடவ, 20 அதெல்லாம் விட்டுருங்க. 3 தடவ மட்டும் பண்ணுங்க. எப்போ? அந்த சந்தியில பண்றவங்க எல்லாரும் பண்ணணும். அப்படி இல்ல. தாய்மார்கள் இருக்கீங்க. கொஞ்சம் வயதானவர்கள், முடியாதவர்கள் அவங்க. கால பொழுதுல எந்திரிச்ச உடனே இருக்கா? இரவு பொழுதுல தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கா? இரவு பொழுது கூட ஸ்கிப் பண்ணிறலாம். ஏன்னா சாப்ட்டுருப்போம். கொஞ்சம் இதா இருக்கும். கால பொழுது வெறும் வயிறா இருக்கும். நம்ம வந்து மலஜலம் கழிக்கணுமா? ஒண்ணுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கங்க. உங்களுக்கு மோஷன் வர மாரி ஃபீலிங் இருந்ததுன்னா போயிட்டு வந்துருங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, ஒண்ணுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு, அப்படி படுக்கையிலேயே உட்கார்ந்துட்டு,
உங்களுக்கு என்ன ஆசனம் போட முடியுமோ அது இல்லைங்க என்னால கீழ உட்கார முடியாது. ஒரு நாற்காலியில உட்காந்துக்க முதுக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்டி இப்டி ரொம்ப இப்டி கூன் இல்லாம, இப்டி ரொம்ப சாயாம, அப்டி ஒரு அளவு கொஞ்சம் அப்டி நேரா இருக்கிற மாரி பண்ணிட்டு 3ஏ 3 தடவ பண்ணுங்க. 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள்ளாக உங்களுடைய உடல் மாற்றம் அடைந்தே தீர்ந்திருக்கும். இதுல எந்த எந்த இதுவும் கிடையாது. முயற்சி செஞ்சு பாருங்க. சரிங்களா? இதுக்கு மேல எப்படி ஒருத்தன் ஒரு பிராக்டிஸை எளிமைப்படுத்தி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேள வழி இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு சொல்லுங்க. உங்க பாதத்த தல மேல கொண்டு நான் வந்து அத கத்துக்கிறேன். தெரிஞ்சா சொல்லிக் குடுங்க. சரியா? ஸோ முயற்சி பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் ஒரு ப்ராசஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் தான் உங்கள்ட்ட காசு வாங்குறாங்க. சொல்லிட்டேன். செய்யறது உங்களுடைய இதுல இருக்கு. உங்கள துன்பப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரியம் செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா, நான் அப்படி ஒருத்தர் பண்ணுனாரு. கேட்டேன். ஆமாங்க, இப்படி பண்ணுனேன்னு சொன்னாரு. ஆனா அவரு சொன்னது என்னமோ, நீங்க சொன்னீங்க பண்ணுனேன்ட்டு. ஸோ இந்த மாரி பழிபாவங்கள கொண்டு வந்து என் பக்கம் சேர்த்திராதீங்க. சொல்றத சொல்றபடி கேட்டு சரியா செய்யுங்க. நல்ல பலன் அப்படிங்கிறது ஏற்படும். சரிதானுங்களா? மகிழ்ச்சி. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.